ஹாய் எவ்ரிவான், இந்த வீடியோவில் ட்ரெக்ஸமிக் ஆசிட் அதோட யூசேஜ் அண்ட் அதை பற்றின ஃபுல் ரிவ்யூ அண்ட் ஃபுல் யூசேஜ் அண்ட் வாட் ஆர் த பெனிஃபிட் ஆஃப் தட் அண்ட் சைட் எஃபெக்ட் எல்லாத்த பற்றியும் ஒரு டீட்டெயில்டான டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த ட்ரெனக்ஸமிக் ஆசிட் 0.3% ஃபேஸ் சீரமோட ஒரு பெரிய ஃபேன் ஆகிட்டேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா ரீசெண்ட்லி ஐம் ஃபேஸ்டு சிக்கன் பாக்ஸ். ஸோ அந்த சிக்கன் பாக்ஸோட ஸ்கார்ஸ் பிட்ஸ் நான் சொல்ல மாட்டேன், அந்த சிக்கன் பாக்ஸோட ஸ்கார்ஸை எனக்கு அதிரடியாக ஜஸ்ட் லைக் 3 வீக்ஸ்ன்னு நினைக்கிறேன், 3 or 4 வீக்ஸ் 3.5 வீக்ஸ்க்குள்ளே எனக்கு கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த சீரம் தான். ஸோ அதனால எனக்கு இந்த சீரமோட ரொம்ப பெரிய ஃபேன் ஆகிட்டேன். இந்த சீரமோட விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் இந்த சீரம், அதாவது இட்ஸ் நாட் அப் டு த சீரம், இது ட்ரானெக்ஸமிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு ஆசிட் தான். ஸோ ட்ரானெக்ஸமிக் அப்படிங்கிறத ஓரலாகவும் இன்டேக் பண்ணுறாங்க, இந்த மாதிரி சீரமாகவும் தன்னோட ஸ்கின்னுக்குள்ளே இன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறாங்க பீப்புள். ஸோ ஓரலாக இன்டேக் பண்ணும்போது இது நிறைய பிரச்சனைகள் கொடுக்குது. ஜஸ்ட் லைக் உங்கள் பிளட்டே கிளாட் ஆகும், செஸ்ட் பெயின் இருக்கும், அந்த மாதிரி நிறைய இனிஷியல் விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ ஓரலாக இன்டேக் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கின் ஓரலாக இன்டேக் பண்ணால் ஸ்கின் ஒயிட்னிங் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓரலாக இன்டேக் பண்ணுற டேப்லெட் எதையுமே யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ட்ரானெக்ஸமிக் ஆசிட் இஸ் ரியலி டேஞ்சர் வென் யூ ஆர் டேக் இட் இஸ் அன் ஓரல் எலிமெண்ட். ஸோ இன்னொன்று விஷயம் நான் சொல்லியே ஆகணும் இதை பற்றி. இது மெயின்லி ட்ரீட் ஃபார் மெலஸ்மா. ஸோ மெலஸ்மாவால் நீங்கள் தவிக்கிறீங்க, எனக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஆக்னே ஸ்பாட்ஸ் எல்லாம் விட்டு தள்ளிடுங்க. ஆக்னே ஸ்பாட்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆக்னே ஸ்பாட்ஸ் இதனால கியூர் ஆகவே ஆகாது. நீங்கள் மெலஸ்மா அந்த மாதிரி சில பேருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மெலஸ்மாவே ஒயிட் மெலஸ்மா மாதிரி இருக்கும். ஸோ சில பேருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மெலஸ்மாவே டார்க் மெலஸ்மாவாக இருக்கும். ஸோ டார்க் மெலாஸ்மா மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். ஸோ இது எவ்வளோ அப்படின்னா இது 30 ml பாட்டில். ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம் தான், 650 rupees. பட் இதோட ஒர்க்கிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது ரொம்ப ஒரு மாதிரி எல்லோ கலர் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் அண்ட் ஈஸி டு ஸ்கின் அப்சர்வ். ஸோ மெயினாக நைட்டு மட்டும் யூஸ் பண்ணுங்கள், சீரியஸ்லி கைஸ். அண்ட் இன்னொன்று நீங்கள் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இது ஃபார்ம், இது என்னோட விச் மீன்ஸ் என்னோட அட்வைஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. உங்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஆஃப் டைம் உங்களுக்கு தெரியும் கரெக்டாக. இப்போ உங்களுக்கு மந்த் ஸ்டார்டிங்கில் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ்க்கு ஒரு 3 days 4 days முன்னாடி இதை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கப்புறமும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ தட் இஸ் அ வெரி குட் அட்வைஸ் ஃப்ரம் மை சைடு. இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னா ஓரலாக இதை இன்டேக் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அண்ட் ஸ்கின் ஒயிட்னிங்காக இதை நான் எடுத்துக்கிறேன்னு நினைக்காதீங்க. பிகாஸ் ஸ்கின் ஒயிட்னிங் இது ஆக்கவும் ஆக்காது. உங்களுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஸ்கார்ஸ் இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்க. என் ஸ்கின் ஆல்ரெடி நல்லா இருக்கு, பட் இது போட்டால் ஸ்கின் வெள்ளையாகும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இதை வாங்காதீங்க. தட் இஸ் டோட்டலி அ புல்ஷிட் மெத். ஸோ அதில் போயிட்டு விழுந்துடாதீங்க. ஸோ உங்களுக்கு உண்மையிலே கன்சர்ன் இருக்குது, எனக்கு உண்மையில ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நோக்கி போங்க. ப்ராப்ளமே இல்லாமல் வேற ஒன்று அச்சீவ் பண்ணணுங்கிறதுக்காக வேற ஒன்றுக்காக கிரியேட் பண்ண ஒரு ப்ராடக்டை வாங்கி போடாதீங்க. நான் இது சன்ஷைன் அண்ட் சன்லைட் ரெண்டுலேயுமே நான் இதுதான் சொல்லுவேன். ஸோ எதுக்காக அதை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்களோ அதுக்காக அதை போட்டிங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். பட் வேற ஒன்றுக்காக நம்ம அதை யூஸ் பண்ண வேணாம். ஸோ இந்த 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 சீரமை பற்றின ரிவ்யூ அதுதான். ஸோ இந்த ஆசிடை வச்சு இந்த டீத் ப்ளீடிங்ஸ் கூட ஸ்டாப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மவுத் வாஷில் ஆட் அப் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஃபேஸுக்கான கான்சன்ட்ரேஷன் 0.3% இஸ் குட். அதுக்கு மேலே இருக்கிற சீரம் எல்லாம் போட்டு ட்ரை பண்ணாதீங்க. ஆஸ் யூ ஆர் பிகினர்னா 0.3 ஸ்டார்ட் பண்ணுங்கள், மேலே நமக்கு வேணாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஸ்டாப் இட் இஸ் அ பிகினர். ஸோ நீங்கள் எனக்கு பிகினர் இல்லை, நான் ஸ்கின் கேருக்கு புதுசெல்லாம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சொன்னாலும் இதை 0.3 ஸ்டாப் பண்ணிடுங்க. நமக்கு அதுக்கு மேலே தேவை கிடையாது. அண்ட் உங்களுக்கு நீங்களும் சிக்கன் பாக்ஸோட ஸ்கார்ஸ் உங்களுக்கு இருக்குது, மெலாஸ்மா இருக்குது, ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா இதை சூஸ் பண்ணுங்க. ஆக்னே ஸ்பாட்ஸ் இருக்குது, ஆக்னே ஸ்பாட்ஸ் மட்டும்தான் இருக்குது, அதை கியூர் பண்ணணும் அப்படின்னா இது உங்களுக்கு வேணாம். பிகாஸ்
this is not meant for acne spots. ஸோ அதுக்கு தான் சொல்ல வரேன். ஸோ அது உங்களுக்கு இதுக்கு தேவையில்லை. ஸோ எஸ், that's all the review about this tranexamic acid. So tranexamic acid is not ரொம்ப புதுசாக வந்ததுலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இதை வந்து நீங்கள் ரெட்டினாய்ட் கூட மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேஃபஸ்ட் சைட் ஆஃப் மிக்சிங் அப் வித் ரெட்டினாய்ட், பட் அது வேணாம் நமக்கு. ஸோ நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இது நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இதுக்கு மேலே நீங்கள் எதையுமே போடாதீங்க. எந்த ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்டுமே இது கூட மிக்ஸ்அப் பண்ணாதீங்க, தேவை கிடையாது. இதை மட்டும் பிளைண்ட் ஸ்கின்ல அப்ளை பண்ணிவிட்டு மேலே ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு சீல் அப் பண்ணிடுங்க. பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இதை ஒர்க் பண்ணி இதை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். யூஸ் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு மறுபடியும் அகெயின் என்னோட வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எஸ், தேங்க்யூ.